இங்க ஒரு பொண்ணு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ 2 பேரு அவளை கடத்திட்டு போறாங்க. அப்ப அங்க வேலை செய்யற ஒரு செக்யூரிட்டி காப்பாத்தோன்னு பார்த்தா அவனும் அந்த ஆளுங்களோட சேர்ந்து அவங்களுடைய வேன்ல ஏறி போறான். அப்புறம் அந்த பொண்ணை நைட்டு ஃபுல்லா டார்ச்சர் பண்ணி ஒரு குப்பை மாதிரி ஒரு காவாயில தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்க. அந்த பொண்ணு இறந்துருக்குன்னு பார்த்தா அந்த வழியா வாக்கிங் போற ஒருத்தர் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கதை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாரு. அந்த பொண்ணோட சுத்தி ஹாஸ்பிட்டல் வராங்க. அந்த பொண்ணு இருக்க நிலைமையை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணை ஒரு 4 பேரு சீரழிச்சிருக்காங்கிற விஷயத்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் ஒரு வழியா அந்த பொண்ணை சீரழிச்சு 4 பேரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா சட்டத்துல இருக்க ஓட்டையெல்லாம் வச்சு அந்த 4 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த குற்றவாளிகளுக்கு எல்லாம் அவரால் ஆபத்து இருக்குன்னு நினைச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிடறாங்க. ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வச்சு அந்த 4 குற்றவாளிகளையும் கண்டுபிடிக்க ஹீரோயின் ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரேன், நானும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கூட அவர் சேர்ந்துக்கிறாரு. ஹீரோயின் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவங்க பொண்ணுக்கு எடுத்தவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு களத்துல இறங்குறாங்க. அந்த செக்யூரிட்டி 2 அழகான திருநங்கைகளை வச்சு மயக்கி அவனை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அவனோட ஆண் உறுப்பை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அடுத்த நாள் அவன் தூங்கி எந்திரிச்சு பாக்குறப்போ அவனுக்கு அது இல்லாம போனோடனே ஷாக்குல அவன் அங்கேயே செத்து போயிடுறான். போலீஸ் எல்லாம் அவன் இறந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணோட அப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா உண்மையா அவன் இறந்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோயின், அதாவது அந்த பொண்ணோட சித்தியா தான் இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல அந்த 3 பேரையுமே ஹீரோயின் துரத்தி கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோயினும் கடைசியா சேர்ந்துடுறாங்க.